சாந்தி. ஓம் சாந்தி. இன்னைக்கு யோகால நம்ம ஆத்மாவினுடைய குணங்கள், எல்லா குணங்களையும் நமக்குள்ளே எப்படி அன்றாட கர்மா செய்யும் பொழுதே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதை இன்றைக்கி நம்ம சாக்காரத்தில் இருக்கும் பொழுதும் சரி, சூக்ஷமத்துலேயும் சரி, பரந்தாமத்துலேயும் இதை நம்ம அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி. நான் சர்வசிரேஷ்டமான பதமாபதம் பாக்யசாலி ஆத்மா, சங்கம யுகத்தில் சுயம் பரமாத்மாவின் பாலனையும் பாதுகாப்பையும் அடைந்து கொண்டிருக்கிறேன். சுயம் சர்வசக்திவானின் குழந்தை நான். இந்த கலியுகத்தில் அநேக ஆத்மாக்கள் பாபாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உண்மையான அறிமுகமும் இல்லை. அவர் யாரென்று தெரியவும் இல்லை. அவர் சுயம் எனக்கு பாக்கியத்தை வழங்குவதற்கு என்னை தேர்ந்தெடுத்து உண்மையான என்னுடைய சக்தியை உணர வைத்து அநேக ஜென்மத்திற்கான பாக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் பதமாபதம் பாக்யசாலி ஆத்மா. கல்பத்தின் இறுதி வேலை இது. என்னுடைய உயர்ந்த நடிப்பை நான் இந்த தேகத்திலிருந்து நடித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த விதமான பந்தனமும் இல்லை. நான் அழிவற்ற சக்தியாக இரண்டு புருவத்திற்கும் மத்தியில் வைரத்தை போன்று நான் ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் ஒளி உடலை தாரணை செய்கிறேன். நான் லைட் ஃபரிஷ்தாவாக
இந்த பஞ்ச தத்துவத்தாலான உடலிலிருந்து நான் தனிப்பட்டு இருக்கின்றேன். ஒளி உடலின் புருவ மத்தியில் நான் ஆத்மா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சாகார தேகத்திற்கும் ஒளி உடலுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை. சாகார தேகம் அசைவற்று இருக்கின்றது. இப்பொழுது நான் இந்த ஒளியாலான தேகத்துடன் மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறேன். நான் சர்வசிரேஷ்டமான ஆத்மா. இந்த முழு விஸ்வத்தையும் பரிவர்த்தனை செய்வதற்காக ஸ்வயம் பரமாத்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புண்ணிய ஆத்மா நான். லைட் ஃபரிஷ்தாவாக மேல் நோக்கி பறக்கின்றேன். பூமியின் ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். வெண்ணிறமான பிரகாசமான பவித்திரமான லைட் ஃபரிஷ்தாவாக இப்பொழுது நான் சூக்ஷ்ம லோகத்தில் இருக்கின்றேன். ஸ்வயம் பாப் தாதா சூக்ஷ்ம லோகத்தில் என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார். பாபாவின் அருகாமையில் செல்கின்றேன். ஒளி நிறைந்த வெண்ணிறமான அமைதியான இந்த உலகம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. பாபாவின் அருகாமையில் செல்கிறேன். பாப் தாதா ஸ்வயம் என் முன்னால்
என்னுடைய வருகைக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். பாபாவின் திவ்ய திருஷ்டி என் மீது விழுகின்றது. சக்தி வாய்ந்த தூய்மையான கிரணங்கள் பாபாவுடைய இந்த தெய்வீகமான திருஷ்டியில் நிறைந்திருப்பதை உணர்கிறேன். சக்திசாலியான இந்த திருஷ்டி ஆத்மாவாகி என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. சூக்ஷ்ம உடலின் அங்கத்திலும் இந்த சக்தியானது பரவி சரீரமும் பவித்திரமாக ஆகிக் கொண்டிருக்கிறது, சீத்தலமாகிக் கொண்டிருக்கிறது. நான் ஆத்மா பாபாவை போல பரம பவித்திர ஆத்மாவாக இருக்கிறேன். என்னை சுற்றிலும் தூய்மையின் கிரணங்கள் பரவி சென்று கொண்டிருக்கிறது. संपूर्ण फरिश्ता स्वयं ब्रह्मा बाबा அவரின் பரிபூர்ண பாலனையில் இருக்கின்றேன். பாபாவுடைய வரதானை கரங்கள் என் தலை மீது இருக்கின்றது. நான் பாபாவுடைய சக்தி வாய்ந்த அந்த கிரணங்களை என்னுள் கிரகிக்கின்றேன். அநேக ஜென்மத்தினுடைய விகர்மங்கள் அனைத்தும் பாபாவுடைய தூய்மையான அன்பின் சக்தியினால் பஷ்பமாகி பவித்திர ஆத்மாவாக ஜொலிக்கின்றேன். அப்பா, எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது.
சக்திசாலியான நிலையை அனுபவம் செய்கிறேன். இந்த வதனம் சூக்ஷ்மலோகம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. சக்தி வாய்ந்த இந்த சூழ்நிலையில் பாபாவின் அருகில், அவரின் அரவணைப்பில் நான் ஆத்மா, சக்திசாலியாக என்னை உணர்கிறேன். பாபா, நீங்கள் அதிசயமானவர். உங்களுடைய உன்னத சக்தி எனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த தூய்மையான சூழ்நிலையில் நான் ஆத்மா, இந்த லைட் ஃபரிஷ்தா உடலை சூக்ஷ்ம லோகத்திலேயே விட்டுவிட்டு பரந்தாமத்தை நோக்கி பயணிக்கின்றேன். நான் ஆத்மா ஒளி பிரகாசமாக மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். செம்பொன்னிறமான எல்லையற்ற அமைதி நிறைந்த, பேரானந்தம் நிறைந்த, தூய்மையான என்னுடைய உலகை அடைகிறேன். நிராகார உலகம் இது. மிகவும் லேசாக இருக்கின்றேன். சாந்தி தாமம், சாந்தி நிறைந்த இந்த தேசம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. ஸ்வயம் சர்வசக்திவான் எனதினிய தாயும் தந்தையுமான பாபா அன்பு கடலாக சாந்தி கடலாக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றார். இந்த அமைதி நிறைந்த வீட்டில் என்னை போன்று அநேக ஆத்மாக்கள் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது.
சக்தி வாய்ந்த இந்த தேசத்தில் சர்வ சக்திவான் சுயம் பாபாவின் அருகில் நான் ஆத்மா எல்லையற்ற அன்பையும் சக்தியையும் பாபாவிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கின்றேன். பாபா எல்லையற்ற அமைதி நிறைந்த இந்த உலகில் என் மனமும் புத்தியும் கூட சாந்தமாக இருக்கின்றது. சக்தி வாய்ந்த பாபாவின் ஒளி கிரணங்கள் என்னுள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. அன்பு கடலாகிய உங்களுடைய அன்பின் கிரணங்கள் என்னை அன்பு சுரூபமாக்கிவிட்டது. ஞானக்கடலான உங்களின் சக்தியானது என்னை ஞான சுரூபமாக்கிவிட்டது. நான் ஆத்மா பவித்திரமான இந்த தேசத்தில் பவித்திர ஸ்வரூபத்தில் இருக்கின்றேன். அநேக ஜென்மத்தின் விகர்மங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. நான் என்னை ரீசார்ஜ் செய்து கொண்டிருக்கின்றேன். சக்தி வாய்ந்த ஆத்மாவாக என்னை உணர்கிறேன். சக்தி நிறைந்த பூமி இது, சக்தி நிறைந்த தேசம் இது. பரந்தாம இந்த உலகில் எங்கும் அமைதி நிறைந்திருப்பதையும் சக்தி நிறைந்திருப்பதையும் உணர்கிறேன். என்னை சுற்றிலும் செம்பொன்னிறமான ஒளி கிரணங்கள் நிறைந்திருக்கின்றது. பாபாவிடமிருந்து சர்வ குணங்களையும் சர்வ சக்திகளையும் அடைந்து கொண்டே இருக்கின்றேன். அப்பா, நான் எவ்வளவு பாக்கியசாலி. அநேக ஜென்மங்களாக இந்த தூய்மையான அன்பிற்காக உங்களை அடைவதற்காக எங்கெல்லாமோ அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன்.
இப்பொழுது நான் உன்னதமான பாக்கியத்தை அடைந்து விட்டேன். பாபா, உங்களே அடைந்து விட்டேன். இந்த உலகில் இனி அடைவதற்கு வேறு ஒன்றுமில்லை. பாபாவின் அன்பில் நான் மூழ்கியிருக்கின்றேன். பாபாவினுடைய பவித்திரமான அன்பு என்னை பூரணமாக அன்பு சுரூப ஆத்மாவாக ஆகிவிட்டது. நான் அன்பு ஸ்வரூபாத்மா, சாந்த ஸ்வரூபாத்மா. என்னுடைய அனாதி ஸ்வரூபத்தில் நான் இருக்கின்றேன். எந்த பந்தனங்களும் இல்லை, எந்த கணக்கு வழக்குகளும் இல்லை. பரம பவித்திர ஆத்மாவாக இருக்கின்றேன். இப்பொழுது நான் பரந்தாம உலகிலிருந்து சூக்ஷ்ம லோகத்திற்கு என்னுடைய சிரேஷ்ட கர்த்தவியத்தை செய்வதற்காக பாபாவையும் அழைத்து கொண்டு சூக்ஷ்ம லோகம் நோக்கி செல்கின்றேன். பரந்தாமத்திலிருந்து நான் அவதரிக்கும் ஆத்மாவாக சூக்ஷ்ம லோகத்தில் என்னுடைய ஃபரிஷ்தா உடலில் பிரவேசம் செய்கிறேன். நான் சூக்ஷ்ம ஃபரிஷ்தா स्वयं सर्वशक्तिवान बाबा संपूर्ण अव्यक्त फरिश्ता ब्रह्माविन शरीरத்தில் பிரவேசமாகின்றார். சூக்ஷ்ம லோகத்தில் பாபாவின் அருகாமையில் சென்று
அவரின் தெய்வீக திருஷ்டியை அடைகின்றேன். பாபா மலர்ந்த முகத்துடன் என்னை அருகாமையில் அழைத்து விஸ்வத்தை பரிவர்த்தனை செய்வதற்கு அவதாரம் எடுத்துள்ள உன்னத ஆத்மானி என்பதை எனக்கு பாபா எடுத்துரைத்து வரதானம் அளிக்கின்றார். மகான் ஆத்மானே, சங்கமயுகத்தில் அவதாரம் எடுத்துள்ள புண்ணிய ஆத்மானே, சிரேஷ்ட ஆத்மானே என்று பாபா வரதானங்களை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். விஸ்வம் முழுவதற்கும் சக்திகளை வழங்குவதற்கு நான் பாபாவின் கரம் பிடித்து சாகார பூமியை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறேன். சாகார உலகின் பூமியின் மேற்பரப்பில் பாபாவுடன் பூமியை வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். லைட் ஃபரிஷ்தா, சம்பூர்ண ஃபரிஷ்தா பாபாவுடன் கரம் கோர்த்து உன்னத சேவையை செய்து கொண்டிருக்கின்றேன். சூக்ஷ்ம சரீரத்தில் நான் ஆத்மா பரம் பவித்திர நிலையில் இருக்கின்றேன். இரு கரங்களையும் உயர்த்தி பூமியை நோக்கி ஆசீர்வாதம் செய்கிறேன். என்னுடைய கரங்களிலிருந்து ஒளியும் சக்தியும் இந்த பூமிக்கு சென்று கொண்டிருக்கின்றது. மனித உலகில் உள்ள அநேக கோடி ஆத்மாக்களுக்கு உண்மையான சுகத்தையும் சாந்தியையும் வழங்கிக் கொண்டிருக்கிறேன்.
துக்கத்திலும் அசாந்தியிலும் கர்மத்தின் கணக்கை எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அநேக ஆத்மாக்களுக்கு சுகத்தையும் சாந்தியையும் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த சக்தியானது அவர்களின் மனதை குணப்படுத்துகின்றது. பாப்தாதா சுயம் என் அருகாமையிலிருந்து எனக்கும் சக்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் பாப்தாதா சுகத்தையும் சாந்தியையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். கலியுகத்தின் இறுதியில் இயற்கையும் தன் நிலை மாறி சுகம் தர வேண்டியது ஆத்மாக்களுக்கு துக்கத்தை கொடுக்கின்றது. பாப்தாதா இயற்கைக்கும் சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பூரண சிருஷ்டி மீண்டும் தன்னுடைய ஆதி நிலையை அடைந்து கொண்டே இருக்கின்றது. இயற்கை பஞ்ச தத்துவங்கள் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு மீண்டும் தன்னுடைய தூய்மை நிலையை அடைந்து சுகம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. பசு பட்சிகள் கூட பாபாவினுடைய உண்மையான அன்பை அனுபவம் செய்கின்றது. சுயம் சர்வசக்திவான் பாபாவின் துணையோடு நான் இவ்வுலகில் உள்ள அநேக கோடி ஆத்மாக்களுக்கு பூரண சுகத்தையும் சாந்தியையும் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆத்மாக்கள், இயற்கை, பஞ்ச தத்துவங்கள், பசு பட்சிகள்
அண்ட சராசரங்கள், கோள்கள் சர்வமும் மீண்டும் தன்னுடைய நிலைக்கு திரும்புகிறது. விஸ்வத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய உன்னத காரியத்தில் பாபா என்னை உதவியாளராக்கியிருக்கிறார். இந்த உன்னதமான வாய்ப்பிற்கு நான் பாபாவிற்கு நன்றி கூறுகிறேன். அப்பா, நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறேன். என்னுடைய உன்னத பாக்கியத்தை நான் உணர்ந்து விட்டேன். நன்றி பாபா. உங்களுடைய உன்னதமான பாலனை எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் மடியில் வளரும் பாக்கியம் எனக்கு கிடைத்துவிட்டது. நன்றி பாபா. நான் பரம் பவித்திர ஆத்மாவாக சூக்ஷ்ம உடலில் இப்பொழுது உலகை உளம் வந்து கொண்டே மீண்டும் இந்த சாகார உலகிற்கு என்னுடைய சாகார தேகத்தை அடைகிறேன். இப்பொழுது நான் புண்ணிய ஆத்மாவாக, பாவனமான ஆத்மாவாக, உன்னத காரியங்களை செய்வதற்கு மீண்டும் இந்த புவியில் அவதரிக்கின்றேன். ஸ்வயம் சர்வசக்திவான் பகவான் தன்னுடைய உன்னத காரியங்களை என் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார். நான் இந்த சாகார தேகத்தில் புருவ மத்தியில் ஜொலிக்கும் வைரமாக அமர்ந்திருக்கின்றேன். என்னை சுற்றிலும் தூய்மையான சாந்தியின் அதிர்வலைகள் எங்கும் பரவி சென்று கொண்டிருக்கிறது.
இந்த சாகார உலகில் சங்கம யுகத்தில் என்னோடு தன்னுடைய பாகத்தை நடித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு நான் என்னுடைய தூய்மையான சக்தியையும் அன்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கும் இந்த இடத்தில் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் பாபாவின் அன்பையும் பாதுகாப்பையும் அனுபவம் செய்கிறார்கள். ஓம்